உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சீமான் அவர்கள் தொடர்ந்து பெரியார் அவர்களை விமர்சனம் செஞ்சுட்டு வராரு. அந்த வகையில பெரியார் அவர்களை பிரபாகரன் அவர்களே ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது, பிரபாகரனே ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், யாரெல்லாம் ஏத்துக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கட்சியை விட்டு தாராளமா வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு. அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? பிரபாகரனே ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், பிரபாகரனே ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சீமான் பேசுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என்னுடைய தலைவரே பிரபாகரன் தான், மேதகு பிரபாகரன் தான் எனக்கு தலைவர் என்று மேடைதோறும் பேசுகிறவர் தலைவர் ஒப்புக்கொள்கிற விஷயத்தை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார். என்றால் என்ன அர்த்தம்னா, பெரியாரை பிரபாகரன் ஏற்றுக்கொண்டார், பெரியாரை பிரபாகரன் ஏற்றுக்கொண்டார், அதற்கான ஆவணங்கள் இருக்கிறது. அந்த கட்சியினுடைய பெயரை வைத்துக்கொண்டு, பிரபாகரனுடைய பெயரை வைத்துக்கொண்டு ஒரு பிழைப்புவாத அரசியல் நடத்துகிற, திரள் நிதி திரட்டுகிற, திருட்டு வேலை பார்க்கிற, தமிழ் தேசியத்தின் பெயரால் மோசடி வேலை பார்க்கிற ஒரு தவறான நபர் இவர் என்பதற்கு இதுதான் சாட்சி. யாராவது கட்சி தலைவர் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று யாராவது சொன்னா அவர் அந்த கட்சியில இருப்பதற்கு தகுதியற்றவர். பிரபாகரன் பெயரை உச்சரிப்பதற்கு சீமானுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதற்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஒண்ணுமே போதும். நீங்க பெரியாரை பின்பற்றுகிறவர்கள் என்னை பின்பற்றாதீர்கள் என்று பாஜக கூட சொன்னது கிடையாது. பாஜகவிலே கூட கமலாலயத்திலே கூட எச் ராஜாவை தலைவராக்கினால், இல்ல கணேசனை தலைவராக்கினால் எல்லா சமூகங்களுக்குமான கட்சி இது இல்ல, இது பார்ப்பன கட்சி என்று தெரிந்துவிடும் என்பதற்காக அவர்களே என்ன செய்யறாங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலே இருக்கிறவர்கள், இடைநிலை சமூக சாதியிலே இருக்கிறவர்களை எல்லாம் தலைவர்களாக ஆக்கி பார்ப்பதன் மூலமாக அந்த சமூகங்களுக்கு அழைப்பு விடுறாங்க. பெரியாரினுடைய சமூக நீதி கோட்பாடு தான் கமலாலயத்திலே வேலை செய்கிறது. பெரியாரை கழித்து விட்டு தமிழ்நாட்டினுடைய அரசியலை யாருமே பார்க்க முடியாது. அவர் விடுதலை போராட்ட காலத்திலே இருந்து தொடர்ந்து பல தியாகங்களை செய்திருக்கிறார். காந்தி சொல்லுகிறார், கள்ளுக்கடையின் மறியல் நடத்த வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். உடனே என்ன செய்யறாரு? அடுத்த தென்னந்தோப்புல போய் வெட்டுறது இல்ல, தன்னுடைய தென்னந்தோப்பிலே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி சாய்க்கிறாரு. எல்லாவற்றிலையுமே தலைமைக்கு விசுவாசமாக, தத்துவத்திற்கு விசுவாசமாக, சமூக நீதி கோட்பாட்டிற்கு விசுவாசமாக, தான் நம்பிய கொள்கைக்காக, தன் வாழ்நாளிலே தன் முன்னோர்கள் சேகரித்த சொத்திலே இருந்து தான் சம்பாதித்த எல்லா சொத்தையும் கட்சிக்காக எழுதி வைத்தவர் பெரியார். சார், அதே மாதிரி வேற என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடுதலை புலிகளை அழித்ததே திராவிட கட்சிகள் தான், தமிழகத்துல இருந்த திராவிட கட்சிகள் தான் விடுதலை புலிகளும் பிரபாகரனும் அழிவதற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு உண்மையாவே அதுதான் அர்த்தமா, இல்ல அவர் எதனால அப்படி சொல்றாரு? உண்மையான குற்றவாளிகளை தப்புவிப்பதற்கு சொல்லப்படுகிற பொய். இன்னும் சொல்ல போனால் சர்வதேச அளவிலே நடந்த யுத்தம் அது. இலங்கையை மையமாக வைத்து, யாழ்ப்பாணத்தை மையமாக வைத்து, திரிகோணமலையை மையமாக வைத்து ஒரு சர்வதேச அரசியலை அங்கே அரங்கேற்ற வேண்டும் என்று சீனா விரும்பியது, அமெரிக்கா விரும்பியது. உலக வல்லரசுகள் மையமிடுவதற்கான வாய்ப்பாக அந்த இடத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்னா, உலகம் முழுக்க போராடக்கூடிய அமைப்புகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும், வேரோடு அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற சர்வதேச அளவிலே வல்லரசுகளினுடைய ஒரு கோட்பாட்டு யுத்தம் அது என்பதை மறைப்பதற்கு நீ இந்திய அரசின் மீது கூட பழி சொல்லலாம். அந்த போரிலே பங்கேற்றார்கள் என்று பழி சொல்லலாம். ஒரு மாநில அரசுக்கு என்ன ராணுவத்திலே பங்களிக்க இருக்க முடியும்? சார், தமிழகத்துல இருந்த அப்போ ஆட்சியில இருந்த கலைஞர் அவர்கள் விடுதலை புலிகளை நம்ப வைத்து ஏமாத்தினாரு அப்படின்ற மாதிரி. அவர் எங்க நம்ப வைத்து ஏமாற்றினாரு? அமைதிப்படை இலங்கைக்கு போனதனால அங்கு சில அத்துமீறல்கள் நடந்து விட்டது, தமிழர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது, தமிழ் பெண்களுக்கு சில சீரழிவுகள் நடந்து விட்டது என்று தெரிந்த போது தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அமைதிப்படை திரும்ப வந்த போது நான் வரவேற்க மாட்டேன்னு சொன்னாரு. அவர்கள் விடுதலை புலிக்கு ஆதரவாளர்களாக இருந்தார்கள் என்று சொல்லிதான் அந்த ஆட்சியை கலைத்தார்கள். ராஜீவ் காந்தியினுடைய கொலை செய்யப்பட்ட கொலை பழியை கூட திமுகவின் மீது தான் பழி சாட்டினார்கள். அதனால ஆட்சி அதிகாரத்தையே இழந்தது திமுக. விடுதலை புலிகள் ஆதரவு, ஈழ ஆதரவு, இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான ஆதரவு என்கிற நிலைப்பாட்டிற்காக குரல் கொடுத்து தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு அரசியல் தொடங்குவதற்கு துணை இருந்தவர்கள் அத்தனை பேருமே திராவிட இயக்கத்துக்காரர்கள், குறிப்பாக திமுக காரர்கள். திமுக மட்டும் கிடையாது,
எம்ஜிஆர் அவர்களும் அதற்கான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். சார் இப்போ வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து திமுகவை வந்து குற்றம் சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்ததா இருக்கட்டும், பிரபாகரன் அவர்களுடைய இழப்புக்கு காரணம் விடுதலை புலிகளை வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள், பல குற்றச்சாட்டுகள் திமுக மேல வருது. அதனால ஆட்சியே கவிழ்ந்ததுன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது திமுக மேல இத்தனை குற்றச்சாட்டுகள் வர்றதுக்கான காரணம் என்ன? திமுகவின் மீது குற்றம் சொன்னால் மட்டும்தான் பார்ப்பன தலைமைகள் வந்து RSS தலைமை, பாஜகவினுடைய தலைமை, உயர்சாதி மேட்டிமையை நிலைநிறுத்தக்கூடியவர்களுடைய தலைமை வந்து மகிழ்ச்சி அடையும். யாருக்கு அவர் வேலை செய்கிறார்? பெரியாரை இந்த மண்ணிலே உச்சரிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற போது அவர் யாருக்கு வேலை செய்கிறார்? யாருடைய கூலியாளாக அவர் வேலை செய்கிறார்? யாருக்கு கூலிப்படை தலைவனாக சீமான் வேலை செய்கிறாரா? அந்த எஜமானர்களை குளிர்விப்பதற்காக பேசுகிறாரே தவிர, உண்மையிலேயே கோட்பாட்டு அரசியல் என்று ஒன்று இருந்தால் தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருப்பது எது? தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக இருப்பது எது? தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை, கல்விக்காக தரப்பட வேண்டிய நிதியை நான் உத்தரப்பிரதேசத்துக்கு செலவழிக்க போகிறேன் என்று மத்திய அரசாங்கம் அறிவிக்கிறது. இருமொழி கொள்கை என்பது நம்மளுடைய இரு கண்களை போன்றது. சீமான் பேசுறாரு, இருமொழி கொள்கையே இருக்கக்கூடாதுங்கிறாரு. ஆங்கிலம் தெரியாமல் இருந்தால், ஆங்கிலம் தெரிந்த காரணத்தினாலதான் இன்றைக்கு சர்வதேச நிறுவனங்களிலே, மென்பொருள் நிறுவனங்களிலே, சாப்ட்வேர் கம்பெனியில, பெரிய பெரிய நிறுவனங்களிலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் பெங்களூரில இருந்து, சென்னையில இருக்கக்கூடிய IT நிறுவனங்கள்ல இருந்து உலகம் முழுக்க வந்து பரவி கிடக்கிறார்கள். அவர்களுக்கான வேலை வாய்ப்பை பெற்று தந்தது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆங்கில அறிவு தான். இன்றைக்கும் ஆங்கில அறிவின் வழியாக ஒரு தமிழன் உலகத்தமிழனாக மாறிக்கொண்டிருக்கிறான். இவர் என்ன சொல்றாருன்னா, தமிழை தவிர வேறு மொழியே படிக்க கூடாது என்று சொல்லுகிறார். ஆடு மாடு மேய்ப்பவனுக்கெல்லாம் அரசாங்க வேலை வாங்கி தருகிறேன் என்கிறார். ஏற்கனவே ஆடு மாடு மேய்க்கிறவன் படிச்சு உயர் அதிகாரியாக மாற வேண்டும், மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அவன் படிக்கவே விரும்புகிறான். சாதாரண கூலி வேலை பார்க்கக்கூடியவர்கள், அன்றாட வேலை பார்க்கக்கூடியவர்கள் கூட தன் குழந்தை ஆங்கிலம் பேச வேண்டும் என்று விரும்புவதற்கு காரணம் ஆங்கில மொழியின் மீதான பற்றல்ல. அதுக்கு பேரு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு. கல்வி என்பது என்னவென்றால், சாமானிய மனிதனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதிகாரம் ஒரு இடத்திலே குவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்திலே சாமானியன் பங்கு பெற வேண்டும் என்றால் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு, அவன் கல்வி பெற வேண்டும். சார், அதே மாதிரி இப்ப அதிமுகவை வந்து அவர் குறை சொல்றது கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் விடுதலை புலிகளுடைய போராட்டத்துக்கு ஆதரவா இருந்தாரு, கலைஞர் அவர்கள் தான் வந்து இந்த மாதிரி எதிராக இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் திராவிட கட்சிகள்னு சொல்லும் போது அதுல அவர் அதிமுகவை எந்த ஒரு இடத்துலயுமே வந்து பெரிய அளவுல குறிப்பிடல, திமுகவை மட்டுமே தான் அதிக அளவுல விமர்சிக்கிறாரு? அதுக்கான காரணம் என்ன? அதிமுகவால் உருவாக்கப்பட்டவர் தான் தொடக்க காலத்திலே சீமான் அவர்கள். ஏனென்றால் ஈழப்போர் வந்து இறுதி யுத்தம் நடந்த போது, தமிழர்கள் கொத்து கொத்தாக சாகிற போது, அப்பொழுது தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் இருந்தார். கலைஞர் கருணாநிதி அவர்களால் வந்து இதை தடுக்க முடியவில்லை என்றால் அவர் மத்திய அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்தார். மத்திய அரசாங்கம் அவருடைய கோரிக்கையை செவிசாய்க்கவில்லை, கையை மீறி போய்விட்டது. அதற்கு இவருக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, ஏனென்றால் இவருக்கு அந்த அதிகாரமே கிடையாது. அப்ப இந்த கோபத்தை, ஈழத்தமிழர்கள் வந்து கொத்து கொத்தாக அழிக்கப்படுகிற அந்த கோபம் தமிழ்நாட்டிலே பரவி கிடந்த போது திமுக தான் இதற்கு காரணம் என்று பழிசாட்டுவதன் மூலமாக திமுகவை தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்திலே இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அதிமுக விரும்பியது. குறிப்பாக அன்றைக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் அதை விரும்பினார்கள். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அதிமுகவினுடைய எல்லா மாவட்ட செயலாளர்களையும் கூப்பிட்டு சீமானுக்கு மேடை போட்டு கொடுங்கள், அவர் திமுகவை திட்டட்டும், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று அவர் பேசினார். உலகத்தில் எங்காவது வந்து இலை மலருமா? இலை வளரும், வளராது. ஆனால் இவர் பொய் பேசக்கூடியவர்களால தொடர்ச்சியாக வந்து என்ன செஞ்சார்னா, ஜெயலலிதாவுக்கு ஓட்டு கேட்பதிலே தான் அவர் முதல் கட்டமாக ஒரு வருமானத்தையே பார்த்தார். திரைப்படத்துறையிலே தோற்று போன சீமானுக்கு இந்த ஈழ ஆதரவு என்கிற இடத்திலே இருந்து முதலிலே வந்து அவர் கல்லா கட்டியது அதிமுக மேடைகளிலே தான். அதிமுகவினுடைய பொறுப்பாளர்கள் தான் அவருக்கு பெரும் பணம் வாங்கி கொடுத்தார். ஜெயலலிதா அவர்களுக்கு அவர் ஒரு பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டார். அதற்கு பின்பு அவர் ஈழத்தமிழர்களிடத்திலே வசூல் செய்ய ஆரம்பித்தார். அப்ப அவருடைய நோக்கம் என்னவென்றால் திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும். அதற்கு அதிமுகவினுடைய கையாளாக வேலை செய்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆட்களுக்கு பின்னாடி வேலை செய்வார். இப்பொழுது பாஜகவுக்கு வேலை செய்வார். சரி, இப்போ வந்து அதிமுகவுக்காக வேலை செஞ்சாரு அப்படின்னு சொல்றீங்க. பெரியார் அவர்களை வந்து திமுகவும் கொள்கை தலைவரா வச்சிருக்காங்க, அதிமுகவும் கொள்கை தலைவரா வச்சிருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு பெரியார் அவர்களை விமர்சிக்கும் போது அதிமுக வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சாலுமே பெரிய அளவுல தெரிவிக்காததுக்கு காரணம் வந்து சீமான் அவர்கள் அதிமுகவுக்காக பயணிச்சிருக்காரு, அவங்களுக்காக வேலை செஞ்சிருக்காருங்க, அந்த அடிப்படையிலையா? அப்படி கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் குறித்து மிக அவதூறான கருத்துக்களை வந்து பேசியிருக்கிறார். சீமான் அவர்கள் வந்து மெரினா கடற்கரையிலே வந்து அடக்கமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் குறித்து அவதூறாக பேசுகிற போது, அண்ணாவினுடைய கல்லறை அங்கேதான் இருக்கிறது, கலைஞருடைய கல்லறை அங்கேதான் இருக்கிறது,
இரண்டுக்கும் பக்கத்திலே வந்து ஜெயலலிதாவினுடைய கல்லறை இருக்கிறது என்று சொல்லுகிறதுக்கு பொதுக்கூட்ட மேடையிலே மேடை நாகரிகம் கூட இல்லாமல் 2 ஆம்பளைகளுக்கு மத்தியில் ஒரு பொம்பளை படுத்து கிடக்கான்லாம் தண்ணியை போட்டு குடிபோதையில சீமான் பேசியிருக்கிறார். அப்ப சீமானுக்கு அரசியல் நாகரிகம் கிடையாது. பெண்களை அரசியல் படுத்துகிறேன், 50% நான் வேட்பாளர்களை நிறுத்துகிறேன் என்றெல்லாம் நாடகம் ஆடக்கூடிய சீமான் யாரிடம் பணம் பெற்றுக்கொண்டு இந்த வசதி வாய்ப்பை அடைந்தாரோ, யாருடைய தயவினால் இந்த அரசியலுக்கு இவ்வளவு பெரிய அடையாளத்தை பெற்றாரோ, அதிகாரத்தை பெற்றாரோ, அந்த பெண்மணி குறித்து ஜெயலலிதா மீது நமக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். ஆனால் ஒரு பெண் அரசியலுக்கு வருவது என்பது சாத்தியமான விஷயம் கிடையாது. குடும்ப வாழ்க்கையிலே சாதாரண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கு வந்து ஒரு கவுன்சிலராக வருவதிலிருந்து பஞ்சாயத்து தலைவியாக பல பேர் இருப்பாங்க. கணவர் தான் எல்லா நிர்வாகத்தையும் பார்ப்பாரு, கையெழுத்து மட்டும் தான் போடுவாங்க. பெண்கள் அதிகார மையத்திற்கு வருவது என்பது, குறிப்பாக அரசியல் அரங்கத்திற்கு வருவது என்பது மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல அவர் ஒரு மாநிலத்தினுடைய கட்சிக்கு தலைவியாக இருந்து முதலமைச்சராக இருந்து பல முறை அதிகாரத்தை வந்து திறம்பட நடத்தக்கூடிய இடத்துல ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜெயலலிதாவை கொச்சைப்படுத்தி இருக்கிறார் அவர். அப்ப ஜெயலலிதா மீதான அரசியல் ரீதியான விமர்சனங்களை முன்வைக்கலாம். அவர் செய்த தவறுகளை, அரசியல் தவறுகளை முன்வைக்கலாம். வளர்ப்பு மகன் திருமணம் நடத்தினாரு, ஆடம்பர திருமணம் நடத்தினாரு, ஒரே ஒரு கையெழுத்துல 1.5 லட்சம் பேருக்கு வேலை இல்லாமல் பண்ணாரு, ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டாரு, மதமாற்ற தடை சட்டம் போட்டாங்க என்ற அவங்களுடைய அரசியல் தவறுகளை விமர்சிக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணை விமர்சிப்பது என்கிற முறையில மிக மிக அநாகரிகமாக நடந்து கொண்டார். அதனால அவர் யாருக்குமே விசுவாசியாக இருந்தது கிடையாது. அவர் அதிமுக குறித்தும், அதிமுகவில் என்னன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை தொடங்கி யாருக்குமே கொள்கை கோட்பாடு கிடையாது. அவர்கள் வந்து திமுகவினுடைய தொடர்ச்சியாக தங்களை சொல்லிக் கொண்டாலும் அவர்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட கோட்பாட்டு அரசியலே கிடையாது. தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய பிரச்சனைகள்ல கூட அவங்க குரல் கொடுக்கிற போது மிகவும் மென்மையான குரல்ல தான் பேசுறாங்க. பெரும்பகுதி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை. பாஜகவை விட்டு வெளியே வந்து விட்டோம் என்று சொல்லிக்கொண்டு பாஜகவை எதிர்க்காமல் இருக்கிறாங்க. எனவே அவர்களுடைய நம்பகத்தன்மை இல்லாத, தத்துவம் இல்லாத ஒரு தலைமையாக, கட்சியாக அது இன்றைக்கு இருக்கிறது. சீமான் அவர்கள் வந்து பெரியார் அவர்களை வந்து முற்றிலும் வந்து விமர்சனம் செய்யறாரு. அவரை வந்து அவரை நான் ஆதரிக்கவே இல்லை அப்படின்றது திட்டவட்டமா சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு எங்க கிட்ட பெரியாரை மாதிரி 1000 பெரியார்கள் இருக்காங்க, எங்க கிட்ட நிறைய பெரியார்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை எதனால குறிப்பிடுறாரு, யாரை குறிப்பிடுறாரு? அதாவது பெரியார் அவர்கள் வந்து அதிகார வேட்டை நடத்தியவர் அல்ல. தன்னிடம் பணிபுரிந்த அண்ணாதுரையும் கலைஞர் போன்றவர்கள் எல்லாம் அதிகாரத்துக்கு வந்தபோது கூட, முதலமைச்சராக வந்தபோது கூட அவர் அதிகாரத்தை நோக்கி பயணிக்காமல் சாதி ஒழிப்புக்காக, சமூக நீதிக்காக, பெண் விடுதலைக்காக, அவர் தன் சமூக சீர்திருத்தத்திற்காக வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட தலைவரை, அவருக்கு நிகராக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவரை தமிழ்நாட்டில் உள்ள உலக அளவிலேயே அடையாளப்படுத்த முடியாது. அவருக்கு நிகராக சிந்திக்கக்கூடிய தலைவர் என்றால் அம்பேத்கரை சொல்லலாம், காரல் மார்க்ஸ் போன்ற புரட்சியாளர்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட தலைவர்கள் வரிசையில் இருக்கக்கூடிய ஒருவரை தன் கட்சியிலே இருக்கக்கூடிய அடிமைகளை பார்த்து ஏகப்பட்ட பெரியார்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். எனவே சீமானுக்கு பொது ஒழுக்கம் கிடையாது, தனிமனித ஒழுக்கம் கிடையாது. நேற்று பேசியது இன்றைக்கு மாற்றி பேசக்கூடிய தன்மை கொண்டவராக இருந்தார். குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு என்று சொல்வதை போல குழப்பமான விஷயங்களை பேசி திரிகிறாரே தவிர அவருக்கு நிரந்தரமான கோட்பாடு இல்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெரியார் தான் எனக்கு வழிகாட்டி என்று அவர் வந்து அவருக்கு மாலை அணிவித்திருக்கிறார் அந்த போட்டாவில். இப்போ வந்து பெரியாரை ஒழித்து கட்டுவேன்கிறார். எனவே அவருக்கு நிரந்தர கோட்பாடு கிடையாது. சீமானை நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கை வந்து இந்த தற்கொலையை நம்பி அழிந்து கொண்டிருக்கிறது என்கிற கவலையை தான் நாம் பட வேண்டியிருக்கிறது. சார், அவருக்கு கருத்து முரண் ஏற்பட்டுருச்சு பெரியாரோட அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க வந்து அவரோட கட்சியில இருக்கக்கூடிய அடிமைகளை வந்து பெரியார் அப்படின்னு சொல்றாரு நினைக்கிறீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழர்கள் விடுதலைக்காக போராடிய பல தமிழர்கள் இருக்காங்க, அவங்கள பெரியார்கள், அந்த மாதிரியான பெரியார்கள் பல பேர் இருக்காங்க, தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழர்கள், அந்த மாதிரியான பெரியார்கள் அப்படி அவர் குறிப்பிடக்கூடிய யாருமே பெரியாரை வந்து மறுத்தவர்கள் அல்ல. அவர் பாரதிதாசனை குறிப்பிடுகிறார். பாரதிதாசனுக்கு தலைவர் யார் என்றால் பெரியார் தான் தலைவர். எத்தனையோ தலைவர்களை வந்து அவர் குறிப்பிடுகிறார். பெருஞ்சித்தனார் போன்றவர்கள், தமிழ் அறிஞர்களாக இருந்தவர்கள், தமிழ் தேசியம் பேசியவர்கள் எல்லாருமே பெரியாரினுடைய துண்டை யாருமே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று எவருமே கிடையாது. அவர் நினைப்பது என்னன்னா, பாஜக தமிழ்நாட்டை விட்டு எப்படியாவது வந்து பெரியாரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைத்தது. அவர்கள் பேசினால் இவர்கள் பார்ப்பனர்களுக்காக கட்சி நடத்துகிறவர்கள் என்பதை அடையாளம் கண்டுபிடித்து விடுகிறார்கள். மண்டை மேல இருக்கிற கொண்டையை மறைக்க முடியலைங்கிறதுக்காக ஏற்கனவே பெரியாரை பேசிக் கொண்டிருந்த ஒருவனை தேர்வு செய்து கருப்பு சட்டை போட்டு கம்பீரமாக 2 கைகளை விரித்து பேசுகிற சீமான் போன்ற பெரியாரியவாதிகளிலே இருந்து உருவான ஒருவரையே அவர்கள் தயார் செய்து பெரியார் தவறானவர் என்று சொல்ல வைக்கிறார். எனவே எப்படி வந்து நீதிமன்றங்களிலே போலியாக சில பேரை ஜோடித்து வைத்து பொய்சாட்சியம் சொல்ல வைப்பார்களோ, அது போன்ற ஒரு குற்றவியல் நடைமுறை சார்ந்து சில பேர் எப்படி கிரிமினல் வழக்கறிஞர்கள் செய்வார்களோ, அதே போல பாஜகவால் தயாரிக்கப்பட்ட ஒரு போலியான ஒரு நபர் தான் சீமான்.
சரி, இப்போ பெரியார் அவர்களை குறித்து பல விஷயங்கள் பேசுறாரு. அதே மாதிரி புதிய புதிய அர்த்தங்கள் வந்து நிறைய குடுக்குறாரு. இப்போ சங்கி அப்படின்ற வார்த்தைக்கு சகதோழன் அப்படின்ற மாதிரியான விளக்கம் குடுத்திருந்தாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவர் பேசுனது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. பாப்பான் வந்து சாதி பார்க்க மாட்டான். ஆனா திராவிடன் வந்து சாதி பாப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு பேச்சு வந்து பெரிய ஒரு விஷயமா மாறுச்சு. சோ அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சீமான் போன்ற முட்டாள்களுடைய கருத்தை வந்து முதலில் பார்ப்பனர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கும் கருவறையிலே தமிழ் ஒழிக்கக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால் பார்ப்பனர்களாகத்தான் இருக்கிறார்கள். பார்ப்பன தலைமைதான் இன்றைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்திலே இருந்து நாடாளுமன்றத்திலே வந்து பணிபுரியக்கூடிய அலுவலர்களுடைய எண்ணிக்கையிலே பார்த்தோம்னா பிற்படுத்தப்பட்டவர்களே இல்லை. பெரும்பாலான பேர் எல்லாருமே உயர் சாதியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எல்லா பொறுப்பிலும் அவர்களே இருக்கிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. ஐஐடியில போய் பார்த்தோம்னா அது வந்து ஐஐடியாகவே இல்லை, ஐயங்காருடைய இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது இருக்கிறது. எனவே நடைமுறையில எந்த அளவிற்கு பார்ப்பன ஆதிக்கம் இருக்கிறது என்பதை நேரடியாக அனுபவிக்கிறவர்கள், அந்த சித்திரவதை அனுபவிக்கிறவர்கள், அவர்கள் ஆதிக்கத்தின் கீழே இருப்பவர்கள் அத்தனை பேருக்கு வெளிப்படையாக தெரியும். சீமானே கடந்த காலங்களிலே பார்ப்பனர்கள் குறித்து எவ்வளவோ பேசியிருக்கிறார். எனவே அவர் சொல்லுகிற இன்றைக்கு அவர் எந்த கேள்வியெல்லாம் கேட்கிறாரோ அந்த கேள்விக்கான பதிலை அவர் ஏற்கனவே 15 ஆண்டுகளுக்கு முன்பு பெரியாரிய மேடைகளில் அவரே பதில் சொல்லியிருக்கிறார். எனவே பித்தலாட்ட அரசியலை சீமான் செய்கிறார். இவரை போன்ற இந்த மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஏமாற்று பேர்வழிகளை மக்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். ஓகே சார், சீமான் அவர்களுடைய அரசியல் குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.